Hello guys, back to our channel. Hello AJ Squad. நம்ம வந்து பாத்தீனா நம்ம OG ஸ்குவாடுக்கு தெரியும். சோ இந்த ஒரு தருணத்துக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிருப்போம்ட்டு. சோ என்ன விஷயம் வந்து பாத்தீனா நம்ம சோ ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி Black Sheep Award வந்து பாத்தீனா நம்ம நாமினேட்டே ஆகல. சோ ஒரு சின்ன இன்சல்ட் மூமெண்டா இருக்கும். பர்சனலா அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. பட் அந்த Black Sheep அந்த அவார்ட் நடத்துறாங்களா அவங்க மேல தப்பு இல்ல. சோ அப்பயே வந்து பாத்தீனா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீனா நம்ம vlog போட்டுருப்போம். சோ கண்டிப்பா ஸ்குவாட் அடுத்த வருஷம் Black Sheepல வந்து பாத்தீனா கண்டிப்பா நம்ம அவார்ட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போ இருந்த ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கேட்டகரியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் 2023 Black Sheep அவார்ட் நடக்கல. ஸோ Black Sheep அவார்ட் 2024 நடக்கல. பட் இப்போது 2025 Black Sheep அவார்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் நம்ம ட்ராவலர் கேட்டகிரிலே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிருக்கோம். அதே கேட்டகரி ட்ராவலர் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிருக்கோம். ஸோ நம்ம ஸ்குவாடுக்கு தெரியும், அதாவது OG ஸ்குவாடுக்கு தெரியும். ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிளிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. நீ மற்றவங்களுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டாக நீ இருந்தால் மட்டும்தான் உன்னை வச்சுப்பாங்க. இதுதான் உண்மைங்க. ஸோ வந்து அது இல்லைன்னா உன்னை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க மேலே பர்சனலாக எனக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஜஸ்ட் பண்ணி நானும் செம்ம என்ஜாய் பண்ணேன். மாப்பிள்ளை வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் நெக்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Black Sheep அவார்ட் போய் நம்ம வாங்கிடலாங்க. ஓகேங்களா, நம்ம ஸ்குவாட் சார்பாக வாங்கிடலாம். இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. நான் எமோஷனலாகவே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அப்போ நம்ம பசங்களே வந்து பண்ணால் கமெண்ட்ஸ் கீழே ப்ரோ அடுத்த வருஷம் உங்களுக்கு அவார்டு உங்களுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நிறையா பேர் அந்த அவார்டை விட மக்களோட அவார்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படிலாம் வந்துச்சு. நம்ம வந்து திரும்பி கம்பேக் வர்றதுக்கான ஒரு அவார்ட்ஸ் சொன்னாங்க. Black Sheep 2025 நமக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க ஸ்குவாட். கொஞ்சம் நஞ்சம் இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணல. நம்மக்கிட்ட இருந்த பட்ஜெட்டை வச்சு ஃபாரின் ரைட்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா யூரோப் கண்ட்ரி போகணும், ஆஃப்ரிக்கா கண்ட்ரி போகணும், நிறைய கண்ட்ரி போகணும்னு ஆசை. பட் நம்மகிட்ட இருந்த பட்ஜெட்டில் இந்த 2 வருஷத்தில் நம்ம போனோம் என்னென்ன கண்ட்ரி ட்ராவல். ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ராவலாக என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்த்து சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் ஃபுல்லாக வந்து நேபாள் யாரும் ஃபுல்லாக முடிப்பாங்களான்னு தெரியல. பட் நம்ம நேபாள் ரைடை ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வர நம்ம பசங்களுக்கு தெரியும் இந்த 2 வருஷத்தில் நம்ம அந்த கண்ட்ரி போனோம்னா அந்த அந்தமான் வந்து கண்ட்ரி கிடையாது. அந்தமான் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு அந்தமான் தீவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் சின்ன பிளேஸ் போகாமல் நம்ம அந்த அந்தமான் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவரால் ட்ராவல் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்தியாவில் ஸோ சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா இடமும் முடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து ராஜஸ்தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மூமெண்ட். நம்ம ராஜஸ்தானில் ட்ராவல் பண்ணாத இடமே இல்லை. ஸோ நம்ம பசங்க எல்லாருக்கும் தெரியும் ராஜஸ்தானில் டெசர்ட்டில் நம்ம அந்த ஸ்டாண்டில் புயல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபாரினில் தான் போய் ட்ராவல் பண்ணோம் இல்லை, நம்ம ஊரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதான் மேட்ரு. ஸோ அந்த கேட்டகிரியில் நான் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட் ட்ராவலராக வர நீங்கள் மறக்காமல் ஓட்டு பண்ணிடுங்க ஸ்குவாட். இது எதுக்கு நான் இதை நம்ம பசங்க நம்ம சொன்னாலே ஓட்டு போட்டுருவாங்க. மேபி நிறைய ட்ராவலர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாமல் ஏன் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் வந்து பண்ணால் நான் என்னோட இருக்கிற இடத்துல நான் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன்னு வந்து சொல்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் நாமினேட்டே ஆகாமல் இருக்கலாம். அதுக்காண்டி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இந்த வாட்டி வந்து பண்ணால் செல்ஃப் நாமினேஷனாக மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த வாட்டி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா நாமினேட் பண்ணல Black Sheep. இந்த வாட்டி செல்ஃப் நாமினேட் தான், நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாமினேஷன் தான். ஸோ மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் ஒரு குறிக்கோள் வச்சு அடுத்த வருஷம் நம்ம அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருங்க. அண்ட் மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் நம்ம பண்ண விஷயம் என்னென்னா சென்னையிலேருந்து கிளம்பி சிங்கப்பூர் வரைக்கும் வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணி செக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம். சென்னையிலேருந்து அப்படியே கொல்கத்தா போய் கொல்கத்தாலேருந்து அப்படியே ஃப்ளை பண்ணி வியட்நாம்ன்ற கண்ட்ரியில் இறங்கிட்டோம். வியட்நாம்லேருந்து அப்படியே கம்போடியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஃபைனல் டெஸ்டினேஷன். ரொம்ப ஒரு ட்ராவலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த ட்ராவல் ஜேர்னி. அதில் 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் எடுத்திருந்தோம். யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்தில் இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் என்கிட்ட இன்னும் கேஷ் நிறையா இருந்து வீட்டு சூழ்நிலாம் சரியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். பட் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நம்ம பெரிய ட்ராவல்லாம் பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கே 2025 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த அவார்டு நமக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை தொட்டுட்டு உங்கள் நம்பர் போட்டு என்ட்ரி போட்டுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சர் அது கொடுக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த வாட்டி டிவி அவார்டு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினி அவார்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸோ 2வதாக இருக்கும். ஸோ Black Sheep டிஜிட்டல் அவார்டை கிளிக் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மோட்டோ விலாகிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் இருக்கான். ஸோ அவனுக்கும் ஒரு ஓட்டு போட்டுருங்க மோட்டோ விலாகிங்கில். அண்ட் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ட்ராவலர் கேட்டகரியில் ஸோ 2வதாக வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் கண்டென்ட் இல்லை மாமேன்ற இருக்கும் சேனலை அதை கிளிக் கொடுத்துட்டு
அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு ஓட்டு போட்டதா ஓட்டு கவுண்டிங்கில் வந்துடும். ஸ்குவாட் மறந்து விடாதீர், மறந்தும் விழுந்து விடாதீர். ஸ்குவாட் இந்த ஒரு நாளுக்கான தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் காத்திருந்தேன். நம்ம பசங்களுக்கு மேபி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியாது, அந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் ஃபீல் பண்ண இது வந்து பண்ண யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம லக்கானதில் 2023 வரல, 2024 வரல. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்குவாட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அவார்டு வந்து பண்ணால் ஜனவரி மாதம் நடக்க போகுது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜாவை வந்து பண்ணால் எடுத்துகிட்டு திரும்பி ட்ராவல் பண்ண போகிறோம். உண்மையாகவே காஷ்மீர் வரைக்கும் போக போகிறோம் நம்ம. அண்டு நான் விட்டு போன கண்ட்ரி, அதாவது நம்ம இந்த 2 வருஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண நிறையா பிளேஸ் இருக்குது. கோவா போயிருக்கோம், கேரளா வர்க்கலா போயிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கூட மேகாலயா ரைடாக வந்து மேகாலயா எண்டு போல, பட் ஆனால் ட்ராவல்லே தான் இருந்தோம். அந்த 2 மாதமும் ட்ராவலில் தான் இருந்தோம். இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கை உடஞ்சி 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ட்ராவல்லே தான் இருந்தோம். சிறுகுடி, டார்ஜிலிங்லாம் போனோம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்காக தெரியும். பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம உள்ளூர் கண்ட்ரியை முடிச்சுட்டு அப்புறம் பாண்டி போவோம். அந்த தமிழ்நாட்டில் நம்ம கால் வைக்காத இடமே இல்லை ஸ்குவாட். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சாச்சு. ஆனால் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைடை ஃபுல்லாக முடிக்கல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த 2025 முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நான் சொல்ல வந்தது இதுதான். அவார்டை முடிச்சுட்டு நம்ம அவார்டை வாங்கிட்டு நம்ம பசங்களை நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம ரூலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் வந்து தெரிக்க விட்டுருங்க. உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஓட்டு எப்படினாலும் அவார்டு நம்ம ஜெயிப்போம்னு தெரியும். பட் ஆனால் அதிக ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜெயிக்க வச்சுருங்க ஸ்குவாட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அவார்டு ஜனவரி மாதம் வாங்குகிறோம். வாங்கி முடிச்சுட்டு ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்கிறேன்னா, நம்ம பசங்க தெரியும் நம்ம அந்த அளவுக்கு நம்மளை ஜெயிக்க வச்சுருங்க நம்பிக்கை இருக்குது. இந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வருஷமாக நான் பார்க்குறேன். எல்லாமே வந்து பார்த்தா இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் அவன் இன்னும் திருந்தல மாமா. உண்மையிலே ரெகுலராக நம்ம தான் கொஞ்சம் மனசு வலிக்குது. பட் ஆனால் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக டெய்லி வர நான் பார்க்குறேன் ஸ்பாட். ஓகேங்களா? அண்ட் 3 மணி டைமிங் வச்சுக்கலாம். 3 மணிக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். மாடிஃபிகேஷன் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறோம். காஷ்மீருக்கு போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கான அப்டேட் அடுத்து வரும். அண்ட் இப்போது நம்ம சென்னையில் இருக்க வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் கை உடஞ்சி சும்மா இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபன் என்னென்னா, ஒரு கிளிப்பு பாருங்கள் சார். எங்கள் அக்கா பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம், கை அடிப்பட்டிருக்கோம். எங்கள் அக்கா பொண்ணு வந்து கேமரா ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டான். இதே கேமரா ஆஃப்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசும். அந்த கிளிப்பை பார்த்துங்களேன். பசிக்குதுமா, சாப்பிடல. ஹலோ இல்ல ஏன் சரி சொல்லணும்ல. ஹலோ சொல்லுமா. நான் கடையில இருக்கேன். ஆமா, சரண்யா வீட்டுல இருக்கா. சரி, என்ன வேணும் உனக்கு? வச்சுக்கிட்டா சரி. இந்த சரி, இந்த சாப்பாடு. கை வலிக்குதுமா. ஊசி போடுறியா? எங்க போய் ஊசி போட போற? சரி, நான் வீடியோ எடுக்கல, நீ பேசு. நீ வீடியோ எடுக்கல, நீ பேசு. சொல்லுங்கம்மா, என்ன என்னது வேணாமா? பேசுமா. சொல்லுமா. சொல்லுங்க, என்ன வேணும்? ஊசி அது தர வந்து வாங்கிட்டு போங்க. ஊசி வாங்கிட்டு வந்து போடுமா. இந்தாங்க ஊசி, வாங்க. இந்தாங்க ஊசி. இன்னொரு ஊசி, இன்னொரு ஊசி. தேங்க்யூ. பை பை. மாமா அம்மா கொடுத்துட்டு போ. டேப்லெட்டா? மருந்து இருந்தாங்க. மருந்து எடுத்துக்கீங்களா? அங்க எதே வாங்கியா? அப்பாக்குமா உடம்பு சரியில்லை.
கசக இனிப்பு பறந்து போயிட்டு வா. சரிப்பா. சரியா போயிடுமா? முழுவா. கசக்குது. கசக்குது. சரி. வலிக்குதுமா. மாடி பஸ்ல இருந்தா என்னங்கிற ஓட்டிவியான்னு நான் கொஞ்சிடா அடிக்க சொன்னா. பாய் பாய். ஆமா படிச்சுக்கோ. எங்க காசு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருப்பா. கிட்டத்தட்ட வீட்டில் இருந்த அந்த கை உடஞ்சி வீட்டில் இருந்து எல்லா ஃபேமிலியும் இருந்து ஒரு ஜாலியாக அந்த டேட்ஸ் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்கொயர். கொஞ்சம் இப்போ ட்ராவல் பண்ணி வீட்லேயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாலியாகவும் இருக்கேன். ஓகே ஸ்கொயர், இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். மறந்தும் இருந்து விடாதீர். கண்டென்ட் இல்லாமே ட்ராவல் கேட்டகரி ஸோ கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஓட்டு போடுறீங்க. அண்ட் மோட்டோ விளாகிங்கில் இது கேட்டகரியில் வந்து பார்த்தா வாசனம் இருக்கும், அதுக்கும் மறந்துடாதீங்க. 2022 வாசன் சேஜியர்னா ஸோ என்ன கூப்பிட்டான். இந்த வாட்டி வந்து பண்ணால் நம்ம சேஜியரும் 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இருக்கும். இது நாங்கள் 2022 போட்ட பிளான் தான். பட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஸ்கொயர், என் பண்ணிக்கிறேன். பாய் ஸ்கொயர், லவ் யூ.